சங்கீதம் 19. ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். துதித்து ஜெபிக்கும் இரண்டாவது சங்கீதம். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு உபதேசிப்பதற்காகவும் அவர்களுடைய பக்தி விருத்திக்காகவும் 2 ஆகமங்களை கொடுத்திருக்கிறார். அவையாவன: சிருஷ்டிகளின் ஆகமம், வேத வாக்கியங்களின் ஆகமம். 19வது சங்கீதத்தில் தேவனுடைய இவ்விரண்டு ஆகமங்களின் செய்திகளும் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதத்தை தியானிக்கும் போது தேவனுடைய சிருஷ்டிகளை பற்றியும் அவற்றின் மூலமாய் தேவனுடைய மகிமை வெளிப்படுவது பற்றியும் தேவனுடைய வாக்கியங்களை பற்றியும் நாம் தெளிவாக அறிந்து கொள்ளலாம். கர்த்தரே சர்வ சிருஷ்டிகர், அவரே சிருஷ்டிகர்த்தர். எல்லா சிருஷ்டிகளுக்கும் கர்த்தரே தலையாக இருக்கிறார். தேவன் தம்முடைய சிருஷ்டிப்பின் வல்லமையினால் சர்வத்தையும் சிருஷ்டித்தார். சிருஷ்டிகளின் ஆகமத்தில் தேவனுடைய சர்வ வல்லமை எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதத்தின் 2வது பகுதி வேத வாக்கியங்களின் ஆகமமாகும். நம்மை குறித்தும் நம்முடைய கடமைகளை குறித்தும் தேவனுடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து கொள்வதற்கு இந்த ஆகமம் உதவி புரிகிறது. தேவனுடைய வார்த்தை மேன்மையானது, அது சர்வ வல்லமை உள்ளது. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற கடமைகளில் நாம் முன்னேறி செல்ல வேண்டும். நம்முடைய ஊழியங்களை நேர்த்தியாய் செய்து நிறைவேற்ற வேண்டும்.